சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம நினைச்ச மாதிரி பிரீத்தி எப்படி சந்தோஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? பார்வதியை எப்படி வீட்டை விட்டு துரத்த முடியும்? ஹலோ சம்மந்திமா, எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க? என்ன சம்பந்திமா, எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா பேசுறீங்க? ஏன், எதுக்குன்னு காரணம் உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சம்பந்திமா, அதையே நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு நாம யோசிக்க மாட்டோம்ல. இந்த ஒரு தடவை ஏதோ தப்பா போய் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு நேரம் வராமையா போயிடும்? இல்ல இதே மாதிரி ஒரு ஐடியா வராம தான் போயிடுமா? இப்படி போனதே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. சீக்கிரமே இதை விட ஒரு சூப்பரான திட்டத்தை போட்டு இந்த பார்வதியை உங்க வீட்டை விட்டு துரத்திடலாம். நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க எதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க? ஆமா, அதையும் உங்களை நம்பி பண்ணனா விளங்கிடும். இது பாருங்க, நான் பண்ண பெரிய தப்பே உங்களை நம்பி நான் இந்த திட்டத்தை போட்டதுதான். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சொன்னதை செஞ்சுட்டு எங்கேயாவது போய் உங்க பிள்ளைய யார் கண்ணையும் படாம தானே இருக்க சொன்னேன். கரெக்டா யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவங்க கையிலேயே சிக்கி என்னோட மொத்த பிளானையும் கெடுத்துட்டான். என்ன சம்பந்திமா இப்படி பேசுறீங்க நீங்க? அவன் என்னமோ வேணும்னே தேடி போய் மாட்டிக்கிட்ட மாதிரி சொல்றீங்க. இப்படி நடக்கும்னா அவனுக்கு என்ன ஜோசியமா தெரியும்? எல்லாம் அவனோட கெட்ட நேரம். அந்த மலரு அவனை ரோட்ல வச்சு புடிச்சிட்டா, இவனும் நல்லா மாட்டிக்கிட்டான். ஆனா என் புள்ள மாட்டிக்கிட்டாலும் சாமர்த்தியமா வேறொரு பொய்ய சொல்லி உங்களை காப்பாத்தி விட்டுட்டான்ல. இதுவே உங்க பேரை சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மலரு என் பிள்ளைக்கு பண்ணதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஏற்கனவே நீங்க அந்த பார்வதியை கொல்ல பாத்தீங்கன்னு உங்க மேல அவ கொலை காண்ட்ல இருக்கா. இப்ப இதுவும் தெரிஞ்சிருந்தா உங்களை கொன்னே போட்டிருப்பா. அப்புறம் பார்வதிக்கும் உங்களை பத்தின சுயரூபம் தெரிஞ்சிருக்கும். இப்படி என் புள்ள உங்களை பல விஷயத்துல இருந்து காப்பாத்திருக்கான். நீங்க இப்படி எல்லா படியும் தூக்கி அவன் மேல போட்டா எப்படிங்க? நீங்க வந்து என்கிட்ட இந்த உதவியை பண்ணணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலதான் நான் என் பிள்ளைகிட்ட போய் இவ்வளோ சிரமப்பட்டு இதுக்கு சம்மதிக்க வச்சேன் தெரியுமா? அந்த மலருக்கு பயந்துகிட்டு அவன் அப்பவே பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான். இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்களேன்னு வேண்டான்னு சொல்ல முடியாம ஆபத்துன்னு தெரிஞ்சு கூட என் பிள்ளைய நான் இதை பண்ண சொன்னேன். ஆனா நீங்க என்னடானா ஒட்டு மொத்தமா எங்களையே குத்தம் சொல்றீங்க. சரி சரி, இப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்றீங்க? ஏற்கனவே நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சேன்னு வைத்தறிச்சல்ல உட்கார்ந்திருக்கேன். இப்படி மேலும் மேலும் எதையாவது சொல்லி என்னை இன்னும் கோவப்படுத்தாதீங்க சொல்லிட்டேன். நான் வைக்கிறேன். சம்மந்திமா வச்சிடாதீங்க, இருங்க. இப்போ நான் எதுக்கு முக்கியமா போன் பண்ணேன்னா அத கேட்காம போனை வைக்கிறேங்கிறீங்க. இன்னும் என்ன? இல்ல சம்பந்திமா, நீங்க சொன்ன மாதிரி என் புள்ள அதை பண்ணிட்டான். அந்த திருவள்ளூர்ல அங்க உங்க பூர்வீக சொத்து இருக்குன்னு சொன்னீங்களே, அத எங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எப்ப வச்சுக்கலான்னு கேக்குறதுக்காக தான் நான் போனே பண்ணேன். நாளைக்கே பண்ணிடலான்னு சொன்னா கூட எங்களுக்கு ஓகே தான். ஏங்க, என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன சொன்னேன்? நான் சொன்ன மாதிரி உங்க புள்ள பண்ணிட்டா மட்டும் இல்ல, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்தாதானே அந்த இடத்த நான் உங்க பேர்ல எழுதி தரேன்னு சொன்னேன். எதுவுமே நடக்காம சும்மா உங்களுக்கு அந்த நிலத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன முட்டாளா? என்ன சம்பந்திமா இப்படி மாத்தி பேசுறீங்க நீங்க? ஏங்க, நான் எதுவும் மாத்தி பேசல, இப்பவும் சொல்றேன். அவளை என் புள்ள கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பா நான் உங்களுக்கு தான் எழுதி வைப்பேன். அது வரைக்கும் அந்த இடத்த பத்தி கேட்டு போன் கீன் எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு இருக்கிற கோவத்துல நான் என்ன பண்ணுவேன்னு அப்புறம் தெரியாது. வைக்கிற போன. இதுங்களுக்கு இடம் வேணுமா? இடம்
என்ன இந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுச்சு? அவங்க நினைச்சது எப்ப நடக்கிறது? அந்த இடம் எப்ப நமக்கு கிடைக்கிறது? ஐயோ மலரு, இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டி உன்னை ஏதாச்சும் பண்ணணும்டி. டி சிவா, அக்கா. அந்த வீடியோ எடுக்க சொன்னேனே அதுவும் போன்ல இருக்குல்ல? ஆமாக்கா. சரி வா, பெரியம்மா மாடியில தான் இருக்காங்க. அந்த மலரும் அர்ஜுனும் டான்ஸ் பண்ண வீடியோவை காட்டி அவங்கள என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. வா. சரி. அம்மா. சொல்லுமா துர்கா. இல்ல, நீங்க சொல்ற எதையுமே மலரும் அர்ஜுனும் கேட்கவே மாட்டாங்களா? பொடி வச்சு பேசாம என்னன்னு சொல்லு துர்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, எனக்கு தெரியும். நான் சொன்னா நீங்க